ஹலோ ஃபோக்ஸ், இன்னைக்கு நாம யாரோட 10 ரூல்ஸை பத்தி பார்க்க போறோம்னா உலகத்திலே 2வது பணக்காரர், த ரியல் லைஃப் அயன் மேன், எஸ் இலான் மஸ்க். Genius, billionaire, playboy, philanthropist. இப்போ இந்த வீடியோ ரெக்கார்டிங் டைம்ல இவரோட நெட்வொர்த் 178.7 பில்லியன் US, அதாவது 17,800 கோடி. அது இந்தியன் கரன்சி கன்வெர்ட் பண்ணி ரீட் பண்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். மனிதனை செவ்வாய் கிரகத்துல காலனிப்படுத்தணும்ன்றதுக்காக ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி, புவி வெப்பமடைறதிலிருந்து பாதுகாக்க எலக்ட்ரிக் காசை தயாரிக்கிற டெஸ்லா கம்பெனி, போக்குவரத்தோட வேகத்தை அதிகப்படுத்தணும்ன்றதுக்காக த போரிங் கம்பெனி, இப்படி மனிதனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் சொல்யூஷன் கொண்டு வந்துட்டு இருக்காரு. மனிதனை செவ்வாய் காலனிப்படுத்தணும்ன்றதுதான் அவரோட கனவுன்னு மத்தவங்க கிட்ட சொல்றப்போ எல்லாருமே அது இம்பாசிபிள், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு அவரை பார்த்து சிரிச்சவங்க எல்லாம் இப்போ ஓகே செவ்வாய் கிரகத்துக்கு போற சாத்தியம் சொல்ல முடியாத, சாகிறதுக்கு முன்னாடி அவனோட ட்ரீம் அச்சீவ் பண்ணிடுவான் போல இருக்குன்னு தான் நம்பின ஒரு விஷயத்த முழு உலகத்தையும் நம்ப வச்சு காமிச்சு இம்பாசிபிள பாசிபிளா மாத்தின இலான் மஸ்க் அவரோட லைஃப்ல சக்சஸ் ஆகிறது ஃபாலோ பண்ண 10 ரூல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். It's difficult, very painful. You work super hard. Never. I don't ever give up. Now is the time to take risk. Creating a company is almost like having a child. It doesn't have to change the world. In the beginning, nobody wanted a Tesla. I thought that the most likely outcome was failure. என்ன ஒரு டிஸ்க்ளைமர் என்னன்னா, நான் எக்ஸ்பிளைன் பண்ண போற இந்த ரூல்ஸ் எல்லாமே நான் யோசிச்சு சொல்றது கிடையாது. அவர் என்ன சொன்னாரோ அதை முடிஞ்ச அளவு தமிழ்ல ஆர்கனைஸ்டா சொல்ல ட்ரை பண்றேன். என்ன ஒவ்வொரு ரூல் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமாவும் அவர் ரியலா பேசின ஸ்பீச் ஒரு இன்டர்வியூவோட வீடியோ போடுறேன். ஸோ அதை உங்களால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த 10 ரூல்ஸ்ல எது உங்களோட பர்சனல் ஃபேவரட் ரூல்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ரூல் என்னதுன்னா, டேக் அ ரிஸ்க். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இளமையா இருக்கிற இந்த நேரம் தான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கான சரியான நேரம். ஏன்னா இப்போதான் உங்களுக்கு கடமைகள் கம்மியா இருக்கு. உங்களுக்கு வயசாக ஆக உங்களுக்கான கடமைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறமா நீங்க ரிஸ்க் எடுக்கிறதுன்றது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களோட ஃபேமிலிக்கும் சேர்த்துதான். ஸோ அந்த மாதிரியான நேரங்கள்ல கடினமான முடிவுகள் இல்லைன்னா துணிச்சலான முடிவுகள் எடுக்கிறது கஷ்டமான ஒன்னா இருக்கும். ஏன்னா நீங்க பல பேரை பத்தி யோசிக்க வேண்டி இருக்கும். ஆனா இப்போ நீங்க இளமையா இருக்கிற இந்த நேரத்துல உங்களுக்கு கடமைகள் கம்மி தான். சோ தைரியமா ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி தோத்து போங்க பரவாயில்ல. ஏன்னா ஒரு நாள் உங்களுக்கு வயசானதுக்கு அப்புறமா நான் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணிருக்கலாம்னு வருத்தப்படக்கூடாது. இளமையா இருக்கும்போது ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ஓகே நான் ட்ரை பண்ணேன் தோத்து போனேன்ற அந்த திருப்தி உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ ஜஸ்ட் ரிஸ்க் எடுத்து ஏதாவது ஒன்று தைரியமா ட்ரை பண்ணுங்க. நீங்க ஒரு நாள் அதை நினைச்சு வருத்தப்பட மாட்டீங்க. Now is the time to take risk. But as you get older, your obligations increase. And once you have a family, you start taking risk not just for yourself but for your family as well. It gets much harder to do things that might not work out. So I would encourage you to take risks now. Do something bold. You won't regret it. Rule number 2, creating a company is like having a child. இலான் மஸ்க் கிட்ட ஒரு இன்டர்வியூவர் கேட்கிறாரு, நீங்க எலக்ட்ரிக் காசு உருவாக்குறது இல்ல ராக்கெட்ஸ் உருவாக்குறது ஈஸியான ஒண்ணுன்னு நினைச்சிட்டா உள்ள வந்தீங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு இலான் மஸ்க், நான் ஒரு நாளும் அது ஈஸியா இருக்கும்னு நினைச்சிட்டு உள்ள வரல, ஆனா அது தோல்வி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு நினைச்சிட்டு தான் உள்ள வந்தேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அவர் சொல்றாரு, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுன்றது ஒரு குழந்தைய பெத்து வளர்த்து ஆளாக்குற மாதிரி தான். அதை பெத்துக்க அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், அந்த குழந்தை அந்த அம்மாவை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் அதுக்கு சாப்பாடு ஊட்டி ட்ரெஸ்ஸஸ் போட்டு அதை கவனமா கவனிச்சு வளர்த்து ஆளாக்குற மாதிரி தான் ஒரு பெஸ்ட் என்டர்பிரனர். ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது கஷ்டமா இருந்தாலும் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த கம்பெனி அவனை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் அதை கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம நல்லபடி அதை மேனேஜ் பண்ணி கட்டி எழுப்பி நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவான்னு சொல்றாரு. இப்படி அவரோட கம்பெனிஸோட பர்சனலா கனெக்ட் ஆகிருக்கிறது தான் அவரோட சக்சஸ் மெயின் ரீசன்னு நான் ஃபீல் பண்றேன். I didn't think it would be easy. Like I said, I thought they would probably fail. But you know, like creating a company is almost like having a child. So it's sort of like, how do you say your child should not have food? So once you have the company, you have to feed it and nurse it and take care of it, even if it ruins you. Yeah. But supposing there was some tough times in 2008, end of 2008. How did you get through that period of crisis? Yeah. Can we just break for a second? Sure, of course. நாம பார்க்க போற தேர்ட் ரூல் என்னதுன்னா, மேக் சாக்ரிஃபைசஸ்.
அதாவது தியாகங்கள் செய்யுங்க. டெஸ்லா மாடல் 3 ப்ரொடக்ஷன்ல ஏற்பட்ட சில ப்ராப்ளம்ஸ்னால டெஸ்லா கம்பெனி ஆல்மோஸ்ட் சாகிற நிலைமைக்கு போயிருது. போட்ட பணம் எல்லாமே காலியாகிக்கிட்டே வருகுது. என் கூடிய சீக்கிரமே இவங்க அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலன்னா டெஸ்லா கம்பெனி சாக வேண்டியதுதான். ஏன்னா அது ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸும் இல்லை. ஸோ அவர் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 22 ஹவர்ஸுக்கு வெறித்தனமாக வேலை பார்ப்பாராம். தூங்குற 2 மணி நேரமும் வீட்டுக்கு போனால் ரொம்ப டைம் இருக்கும், குளிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த விஷயத்துக்கெல்லாம் இவர்கிட்ட டைம் இல்லை. ஸோ ஆஃபீஸ் ஓரத்திலேயே ஒரு கவுச்சில் படுத்துப்பாராம். இப்படியே கிழமையில 7 நாளும் ரெஸ்டே இல்லாம வேலை பார்ப்பாராம். பெயிண்ட் ஷாப் அசம்பிள் பண்ற இடம்னு எல்லா இடத்துக்கும் மாறி மாறி வேலை பார்ப்பாராம். அவர் சொல்றாரு, யாருமே இத்தனை ஹவர்ஸ் வேலை பார்க்க கூடாது, அது உடம்புக்கு நல்லது இல்ல. அவரோட மூளை இதயம் எல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த டெஸ்லா கம்பெனியோட ஸ்டேஜ் அவருக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்திருக்கு. அப்படி இருந்துமே ஏன் அவர் இதை செஞ்சாருன்னா, அப்படி செய்யலன்னா டெஸ்லா கம்பெனி கண்டிப்பா செத்து போயிருக்கும். ஏன்னா அவரோட இந்த ஹார்ட் ஒர்க்கோட விளைவு தான் இன்னைக்கு டெஸ்லா கம்பெனி உலகத்திலே 8வது கம்பெனியா இருந்து அவரை உலக பணக்கார பட்டியல்ற 2வது இடத்துக்கு கொண்டு வந்து விட்டு இருக்கு. So make sacrifices தான் இந்த ரூல். Well, I mean, Tesla really faced a severe threat of death due to the Model 3 production ramp. Essentially, the company was bleeding money like crazy, and if we didn't solve these problems in a very short period of time, we would die, and it was extremely difficult to solve them. 22 hours a day, or like what? How many hours? I was working, so 7 days a week, sleeping in the factory. I worked in the paint shop, general assembly, body shop. No one should put this many hours into work. This is not good, and people should not work this hard. They should not do this. It's very painful. It hurts my brain and my heart. So this is not recommended for anyone. I just did it because if I didn't do it, then good chance Tesla would die. நாம பார்க்க போற 4th ரூல் என்னதுன்னா, ஓவர்கம் கிரிட்டிக்ஸ். அதாவது விமர்சனங்களை தாண்டி ஜெயிச்சு காமிங்கன்னு சொல்றாரு. ஒரு இன்டர்வியூவர் கேட்கிறாரு, பல வருடங்களா ராக்கெட் பிசினஸ்ல இருந்தவங்க எல்லாம் இலான் மஸ்கை பார்த்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு அவருக்கே தெரியலன்னு சொல்றாங்க. சோ உங்களால முடியாதுன்னு சொல்ற அந்த விமர்சகர்களுக்கு உங்களோட பதில் என்னன்னு அந்த இன்டர்வியூவர் கேட்கிறாரு. அதுக்கு அவர் சிம்பிளா அவங்க முடியாதுன்னு சொல்றத அதை நாம முடியும்னு செஞ்சு காமிச்சிருக்கோம்னு சொல்றாரு. There are people who've been in the rocketry business for decades who say about you that you don't know what you don't know. Well, I suppose that's true of anyone. How can anyone know what they don't know? But when critics say you can't do this, your answer to them is, we've done it. அடுத்த கேள்வி கேட்கிறாரு, அமெரிக்கன் ஹீரோஸான நீல் ஆம்ஸ்ட்ராங், ஜெனட் செரோன் இவங்க எல்லாருமே இலான் மஸ்க் பில்ட் பண்ற கமர்ஷியல் ஸ்பேஸ் ஃபிளைட்ஸுக்கு எதிர்ப்பு காமிக்கிறாங்க. அதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு ப்ரூஃப்ஸ் கூட சப்மிட் பண்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு இலான் மஸ்க் கிட்ட இன்டர்வியூவர் கேட்கிறாரு. அதுக்கு இலான் மஸ்க், அதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. ஏன்னா அவங்க தான் என்னோட ஹீரோஸ், இன்ஸ்பிரேஷன் எல்லாமே. அவங்க ஸ்பேஸ் எக்ஸை உருவாட்டியாலும் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு புரியும் நாங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு. ஏன்னா அப்படி அவங்க வந்து பார்த்தாங்கன்னா அது அவங்களோட மைண்டை சேஞ்ச் பண்ணும்னு நம்புறோம். அவங்க தான் இவரை இன்ஸ்பயர் பண்ணது. இப்போ அவங்களே அதுக்கு கல்லறிஞ்சு தடுக்க நினைக்கிறது அவருக்கு ரொம்பவும் மனசே கஷ்டமா இருக்கு. ஸோ யார் வேணா உங்களை விமர்சிக்கலாம், ஏன் உங்களோட இன்ஸ்பிரேஷனே கூட உங்களை எதிர்க்கலாம். பட் நீங்க ஒருத்தர் மட்டும்தான் உங்களுக்கு. நீங்க எதை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த விமர்சனங்களை தாண்டி ப்ரூவ் பண்ணி காமிங்கன்றதான் இந்த ரூல். You know, there are American heroes who don't like this idea. Neil Armstrong, Gene Cernan have both testified against commercial spaceflight in the way that you're developing it, and I wonder what you think of that. I was very sad to see that because those guys are, those guys are heroes of mine, so it's really tough. I wish they would come and visit and see the hardware that we're doing here, and I think that would change their mind. They inspired you to do this, didn't they? Yes. And to see them casting stones in your direction. It's difficult. நாம பார்க்க போற 5th ரூல் என்னதுன்னா, ஒர்க் சூப்பர் ஹார்ட். அப்படின்றதுல அவர் என்ன மீன் பண்றாருன்னா, இலான் மஸ்கும் அவரோட பிரதரும் கம்பெனி ஆரம்பிக்கிறப்போ அபார்ட்மெண்ட் ஒன்றை ரெண்ட் பண்றதுக்கு பதிலா சின்னதொரு ஆஃபீஸ் எடுத்துக்கொண்டாங்க. அங்கேயே நைட் கோச்ல படுத்துப்பாங்க. அவங்க கிட்ட ஒரே ஒரு கம்ப்யூட்டர் தான் இருந்திருக்கு. ஸோ அவங்களோட வெப்சைட் டே டைம்ல வேலை செய்யும், நைட் டைம்ல அதுக்கான கோடிங் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இப்படித்தான் கிழமையில 7 நாளும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க விழித்திருக்கிற எல்லா நேரமும் வெறித்தனமா வேலை பாருங்க. குறிப்பா நீங்க ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டு போறீங்கன்னா, பிசினஸ்னா எல்லா
எல்லாமே நீங்க எப்படி உங்களோட கம்பெடிட்டர்ஸோட போட்டிடுறீங்கன்றதை பொறுத்து தான். ஸோ நீங்க ஒரு சிம்பிள் கணக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். மற்ற கம்பெனிஸ் வீக்லி 50 hours ஒர்க் பண்றாங்க, நீங்க 100 hours ஒர்க் பண்றீங்கன்னா அவங்க ஒரு வருடத்துல பண்றத உங்களால 6 மாசத்திலே பண்ணிட முடியும். ஸோ நீங்க எப்பவும் அவங்கள விட எல்லாத்திலையும் முன்னாடி இருப்பீங்கன்னு சொல்றாரு. ஸோ ஒர்க் சூப்பர் ஹார்ட்ன்றதான் இந்த ரூல். You need to work super hard. So what does super hard mean? When my brother and I were starting our first company, instead of getting an apartment, we just rented a small office and we slept on the couch. We're so hard up, we had just one computer. So the website was up during the day and I was coding at night. 7 days a week, all the time. Work hard, like, I mean, every waking hour. That's the thing I would say, particularly if you're starting a company. And I mean, if you do simple math, say like, okay, if somebody else is working 50 hours and you're working 100, you'll get twice as much done in the course of a year as the other company. ரூல் நம்பர் 6, ஹேவ் அ ஹை பெயின் த்ரெஷோல்ட். அதாவது நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா பெரிய பெரிய கஷ்டங்கள் எல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி உங்களை நீங்க வடிவமைச்சுக்கங்கன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கம்பெனி ஒன்று தொடங்குறது தொடர்பா ஒரு பழமொழி சொல்லுவாராம். ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதை கட்டி எழுப்பி அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரதுன்றது கிளாஸை தின்னுட்டு படுகொலி எட்டி பாக்குற மாதிரின்னு. ஸோ அவர் எதை மீன் பண்றாருன்னா, கம்பெனி தொடங்கும் போது ஜாலியா எக்ஸைட்டிங்கா தான் இருக்கும், பட் காலம் போக போக ரியாலிட்டி அதோட வேலையை காட்ட ஆரம்பிக்கும். சில விஷயங்க நாம பிளேம் பண்ண மாதிரி போகாது, கஸ்டமர்ஸ் கிடைக்க மாட்டாங்க, இப்படி கொரோனா மாதிரி இயற்கை ஏதாலும் வந்து பிசினஸ பாதிக்கும். ஸோ இப்படி கம்பெனி ஆரம்பிச்சு சில வருடங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அந்த கட்டத்தை தாண்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா கம்பெனியை ஹாப்பியா நடத்திட்டு போகலாம். ஆரம்பத்துல தான் எல்லா கஷ்டமுமே. இது அவர் ஒன்றும் சும்மா சொல்லிடல. அவரோட கம்பெனிஸ் ஆரம்பிச்சு நடத்திட்டு போறப்போ அவர் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை தான் ஹானஸ்டா சொல்றாரு. டிமோட்டிவேட் பண்றேன்னு நினைக்காதீங்க, பட் இதுதாங்க உண்மை. கஷ்டங்களை தாங்கிக்க நீங்க தயார்னா நீங்க தாராளமா களத்துல இறங்கலாம். ஏன்னா பொய் சொல்லி உங்களை மோட்டிவேட் பண்ண நானும் விரும்பல, இலான் மஸ்கும் விரும்பல. ஸோ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவரோட அட்வைஸ் என்னதுன்னா, வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி உங்களை நீங்க வடிவமைச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. There's a friend of mine who's got a great saying about creating a company, which is trying to build a company and have it succeed is like eating glass and staring into the abyss. I mean, what tends to happen is it's sort of quite exciting for the first several months of starting a company, and then reality sets in. Things don't go as well as planned. Customers aren't signing up. The technology or the product isn't working as well as you thought, and then that can sometimes be compounded by a recession, and it can be very painful for several years. So I think, frankly, starting a company, I would advise people to have a high pain tolerance. ரூல் நம்பர் 7 எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிள சொல்றாரு. காசெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் குதிரையில போயிட்டு இருந்த காலத்துல ஹென்ரி ஃபோர்ட் மக்கள் கிட்ட போய், உங்களுக்கு வேகமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா என்ன வேணும்னு கேட்கிறாரு. அதுக்கு அதிகமான பேர் என்ன சொல்றாங்கன்னா, வேகமா ஓடக்கூடிய, குறைய சாப்பிடக்கூடிய, எப்பவும் டயர்ட் ஆகாத, நிறைய பாரம் தூக்கக்கூடிய குதிரை தான் வேணும்னு சொல்றாங்க. அதுக்கு பதிலா உங்களுக்கு ஒரு கார் இருந்தா எப்படி இருக்கும்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்க, நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னே எனக்கு புரியலன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க அப்படி ஒன்ன பத்தி கேள்விப்பட்டதோ கண்டதோ இல்ல டிரைவ் பண்ணியே கிடையாது. சோ அவங்க கிட்ட போய் கார் தரவான்னு கேட்டா வேணா, வேகமா ஓடக்கூடிய குதிரை தாங்கன்னு தான் சொல்லுவாங்க. சோ பேசிக்கா அதுதான். நீங்க ஒன்னு புதுசா உருவாக்குறீங்கன்னா அது கஸ்டமர்ஸுக்கு அவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சிடாது. அது அவங்களுக்கு புரியறதுக்கு நிறைய கால நேரம் எடுக்கும். அவங்க அது வேலை செய்யறத பார்த்து அதை டிரைவ் பண்ண கத்துக்கிட்டு, அதை உடைஞ்சா அதை ரிப்பேர் பண்ண கத்துக்கிட்டு, இப்படி பழைய முறையான குதிரையில இருந்து காசுக்கு மக்களை பழக்கப்படுத்துறதுக்கு ஹென்ரி ஃபோர்டுக்கு நிறைய காலம் எடுத்தது. அவர் அன்னைக்கு யாருமே இதை யூஸ் பண்றாங்க இல்லன்னு கிவ் அப் பண்ணிருந்தா இன்னைக்கு வெஹிக்கல்ஸ் கிடையாது. ஆஃப்கோர்ஸ் ஒரு வேலை வேற யாராலும் கண்டுபிடிச்சிருக்கலாம், பட் சொல்றேன் இதே தான் இலான் மஸ்க்கு நடக்குது. கஸ்டமர்ஸ் கிட்ட போய் உங்களுக்கு எலக்ட்ரிக் கார் வேணுமான்னு கேட்டா அதுக்கு அவங்க, என்னோட கார் பெட்ரோல் டீசல் நல்லா ஓடுதுன்னு தான் சொன்னாங்க. அட்லீஸ்ட் அதை டெஸ்ட் டிரைவ் பண்ண கூட நிறைய பேர் தயாரா இல்ல. பட் இலான் மஸ்க் அன்னைக்கு நம்பினாரு எலக்ட்ரிக் கார்ஸ் தான் ஃபியூச்சர்னு. இதே தான் ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு ஐபேடை கொண்டு வரப்பவும் நடந்துச்சு. சோ நீங்க ஒன்னு புதுசா உருவாக்குறீங்கன்னா கஸ்டமர்ஸுக்கு அதை நீங்க அவங்க கண்ணில் காட்டுற வரைக்கும் அது அவங்களுக்கு வேணுமா இல்லையான்னு அவங்களுக்கே தெரியாது. ஆஃப்கோர்ஸ் கஸ்டமர் ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம் தான், பட் அதை நாம சரியான விதத்துல ஃபில்டர் பண்ணி எடுக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றாரு. Well, in the beginning, nobody wanted a Tesla. I can tell you that. When we made the original sort of roadster sports car, people were like, well, "Why would I want an electric car? My gasoline car works fine." I'm like, "No, electric car is better. I should try it."
hard to get people to do a test drive. First of all, nobody knew who we were. Never heard of this company. There was no one telling us that they wanted an electric car. It's like lots of people coming up to me saying, "Hey, I really want an electric car." I heard that 0 times. It's like, I think it was like Henry Ford said, if you asked the public what they wanted, they'd say a faster horse. What would you like? It's like, well, I'd like my horse to go 3 miles an hour faster and eat less food, be stronger and live longer and that kind of thing. Because people, when you say like, well, what about an automobile, that car that drives itself? Like, what are you talking about? So that sounds crazy. It's like when it's a radically new product, people don't know that they want it because it's just not in their scope. நாம பார்க்க போற 8th ரூல் என்னதுன்னா, லுக் ஃபார் த ப்ராப்ளம் சால்வர்ஸ். இலான் மஸ்க் அவரோட கம்பெனிக்கு ஜாப் இன்டர்வியூ பண்ணும்போது அவர் முக்கியமா 2 क्वेश्चंस கேட்பாரு. ஒன்னு, உங்களோட லைஃப் ஸ்டோரியை சொல்லுங்க. நீங்க உங்களோட வாழ்க்கையில எடுத்த சில முக்கியமான டிசிஷன்ஸையும் அதை நீங்க ஏன் எடுத்தீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்பாரு. இது முதலாவது क्वेश्चन. ரெண்டாவது क्वेश्चन என்னதுன்னா, நீங்க வர்க் பண்ண சில கஷ்டமான ப்ராப்ளம்ஸ் பத்தியும் அதை நீங்க எப்படி சால்வ் பண்ணீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்பாரு. அவர் சொல்றாரு, இந்த ரெண்டாவது क्वेश्चन ரொம்ப முக்கியம்னு. ஏன்னா அவங்க உண்மையாவே அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிருந்தாங்கன்னா அவங்க அதை எப்படி சால்வ் பண்ணிருப்பாங்கன்னு முழுசா சரியா தெரிஞ்சிருக்கும். அதில் உள்ள சின்ன சின்ன டீடைல்ஸை பத்தி கேட்டா கூட அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. என் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண மாதிரி பாசாங்க காமிச்சவங்க ஒரு லெவலுக்கு வேணா போகலாம், பட் அதுக்கு மேல அவங்களால பதில் சொல்ல முடியாம இருக்கும். ஸோ நீங்களும் ஒரு ப்ராப்ளம் சால்வர் ஆயிருங்கன்னு அவர் சொல்றாரு. So when I interview somebody, my interview question is always the same. I said, tell me the story of your life and the decisions that you made along the way and why you made them. And also tell me about some of the most difficult problems you worked on and how you solved them. That question I think is very important because the people that really solved the problem, they know exactly how they solved it. They know the little details. And the people that pretended to solve the problem, they can maybe go one level and then they get stuck. நாம பார்க்க போற 9th ரூல் என்னதுன்னா, டோன்ட் ஃபியர் ஃபெயிலியர். அதாவது தோல்வியை கண்டு பயப்படாதீங்க. இலான் மஸ்க் அவரோட கம்பெனிஸ் ஆரம்பிக்கிறப்போ அது சக்சஸ்ஃபுல் ஆகும்னு அவர் நினைக்கவே இல்லை. இது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம்னு அவர் நினைச்சாரு. அப்படி இருந்தும் அவர் ஏன் அதை ட்ரை பண்ணார்னா, மனித இனத்துக்கு அதுக்கான தேவை இருந்துச்சு. ஸோ அதனால தான் கம்பெனி சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மியா இருந்தாலும் ட்ரை பண்றது வருத்துதான்னு ட்ரை பண்ணாரு. இன்னைக்கு அது சக்சஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபெயிலியருக்கு பயப்படாதீங்க. It wasn't as though in creating these companies that we thought that we would be successful. I thought that the most likely outcome was failure, but it was still worth doing even though the odds of success were low. நாம பார்க்க போற 10th ரூல் என்னதுன்னா, add value to society. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, யாராவது ஒருத்தர் சமூகத்துக்கு ஏதாவது ஒரு வழியில பெருமதி சேர்க்கிறாங்கன்னா அதுதான் முக்கியம். அது ஒரு சின்ன கேமா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். நீங்க பண்ற அந்த சின்ன விஷயத்துல நிறைய பேர் நன்மை அடைறாங்கன்னா அதுதான் முக்கியமே தவிர அது இந்த உலகத்தையே மாத்தணும்னு எல்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. Well, first of all, I think if somebody is doing something that is useful to the rest of society, I think that's a good thing. Like, it doesn't have to change the world. Like, if you're doing something that has high value to people, and frankly, even if it's like just a little game or some improvement in photo sharing or something, if it has a small amount of good for a large number of people, I mean, I think that's fine. Like, stuff doesn't need to change the world just to be good. அவ்வளோதாங்க 10 ரூல்ஸும். இதில் செகண்ட் ரூல் தான் என்னோட பர்சனல் ஃபேவரட் ரூல். உங்களோட பர்சனல் ஃபேவரட் எதுன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. என்ன இந்த வீடியோட பார்ட் 2 பண்ணலாம்னு இருக்கேன். அப்படி நீங்கள் அதில் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா அது கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என் வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸோட 10 ரூல்ஸ் ஃபார் சக்ஸஸ்ன்னு ஒரு பிளேலிஸ்டே பண்ணியிருக்கேன். டைம் இருந்தால் அதில் போய் நீங்கள் பார்க்காத வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன். என் கடைசியாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.